இதுல வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா IQ 13ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட 2K டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. ஆம்லோட் டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Qualcomm Snapdragon S8 Gen 4 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போற வந்து OnePlus 13ல இருக்கிற போற அதே ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம Galaxy S25 Ultraலயே வரப்போற அதே ப்ராசஸர் தான் இப்போ வந்து IQ 13லயே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IQ 13ல பொறுத்த வரைக்கும் 16GB RAM வந்து 512GB ஸ்டோரேஜ் ஐஏலாம் பார்த்த வரைக்கும் 512GB ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓரளவுக்கு ரூமர்ஸ் வந்திருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 15MP மெயின் கேமரா இருக்க போகுது, 15MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது, 15MP 2x டெலபோட்டா சென்சார் கொடுத்து பாருங்க. மொத்தம் 3 கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் 15MP கேமரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6150 mAh பேட்டரி